உங்களுக்கான சூப்பர் அப்டேட்டோட வந்திருக்கேன். இந்த வீடியோவில் என்ன அப்டேட்டுன்றதை பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, தேர்வு களம்னு சொல்லிட்டு. இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் தேர்வு களம் சர்ச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டும் எழுத மாட்டீங்க, வேறு கேட்டகரிஸும் இருக்கு இல்லையா? அந்த கேட்டகரிஸ்லேயும் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ஐடியா வச்சுருந்தீங்கன்னா, அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, என்ன லாஸ்ட் டேட்டு, என்ன சிலபஸ், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே இந்த ஒரு ஆப் போதும். இந்த ஆப் மூலயமா நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து கொடுப்பாங்க. நம்ம அதில் போய் அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தாங்க. நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர் இல்லாட்டி சைன்இன் வித் கூகுள்னு கேட்கும். நம்ம இன்ஃபர்மேஷன் நேமு, ரெஜிஸ்டர் பண்ணுற மெயில் ஐடி, நம்பர் ஒழுங்காக கொடுத்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டாலே போதும். இதுதாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப் ஆக்டிவேட் பண்ணுற மெத்தட். இது தான் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அழகாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கரெக்டான மெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக கொடுத்துருங்க. நேமும் ஃபுல் நேம் கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா இதன் மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. நான் வந்து இருக்கிற எக்ஸாம்ஸ், பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். வேறு ஸ்டேட்டோட எக்ஸாமும் இருக்குது. எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி இந்த எக்ஸாம்ஸுமே வந்து இருக்குது. எஸ்பிஐ எக்ஸாமுமே வந்து இருக்குது. எஸ்பிஐயில் வந்து கரண்ட்டாக என்ன ஜாப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டும் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அதர் செக்டார் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸுமே இருக்குது. யூஸ்வலாக நம்ம வந்து குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு வெப்சைட்டாக போவோம், இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணுவோம். குரூப் 1 இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி போவோம். அது எல்லாமே இதில் இந்த ஆப்லேயே ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்லேயே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும். அந்த டெக்ஸ்ட் புக்கு இல்லை என்ன சோர்ஸு, என்ன மெட்டீரியலோ அந்த இடத்துக்கு நம்மளுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அங்கே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அதை நம்ம புக் மார்க் போட்டு வச்சுக்கலாம். அவங்க சிலபஸ்மே வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து சிலபஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு அவங்க குரூப் சேனல்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ்லேயுமே வந்து நடக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான சோஷியல் மீடியா லிங்க்குமே டைரெக்டாக கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வெப்சைட் என்ன வெப்சைட்டோ நம்ம க்ரோமில் வந்து ப்ரௌசரில் வந்து தேடணுன்ற அவசியம் இல்லை. அவங்களே உங்களை டைரக்ட் லிங்க்குக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. என்னென்ன எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ. இதன் மூலயமா நம்ம டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சர்ச் பண்ணி போகும்போது வேறு ரீடைரக்ட் ஆகும், நம்மளுக்கு வந்து வராது. சில நேரம் வந்து ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ணி போய் பார்ப்போம். சிலபஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி போய் பார்ப்போம். அதற்கான வேலையே இல்லாமல் இந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. ஆப்பில் வந்து நம்ம என்ன வேணுமோ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்குன்னு இருக்கும், லிங்க் வெப்சைட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறலாம். டைரெக்டாக கொண்டு போயிருங்க வெப்சைட்டுக்கு. இன்னும் இந்த ஆப் பற்றி சொல்லணும்னா, இந்த ஆப் வந்து ஒரு மேனேஜ்டு புக் மார்க். ஏன்னா இந்த புக் மார்க்கை நம்ம சேவ் பண்ணி கிளிக் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு என்ன தேவையோ, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கவும் முடியும், ஸ்டடி பண்ணிக்கவும் முடியும். என்னங்க இந்த ஆப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த ஆப் உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம தனி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.